எல்லாம் இருக்குல்லக்கா, அது மென்ஷன் பண்ணல. அதுதான்ப்பா இது கலைஞரின் கனவு இல்லம். அது நமக்கு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ இது எங்களுக்கு இதையும் சேருங்கக்கா, இதையும் சேருங்க. அது வந்து நம்மளா சேர்க்க முடியாதுல்ல. சரிங்கக்கா, ஏன் சேர்க்க முடியாதுங்க சார்? ஊராட்சியில இருந்து என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம சப்ஜெக்ட். அப்போ இது பாரத பிரதமரின் கனவு, இது இப்போ வீடு கட்டுவதில் கிடையாது. சொல்லுங்க நீங்க. மத்திய அரசு ஏகப்பட்டது வந்துட்டு ஸ்கீம் வந்துட்டு ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு உங்களுக்கு வந்து சேர்றதே கிடையாது. இதெல்லாம் யாரு கேக்குறீங்களா நீங்க? தமிழகம் முழுக்க கிராம சபை கூட்டங்களில் பாஜகவினர் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்களை கலைஞர் பேரில், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரில் இங்கே ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவினர். அதை கிராம சபையில் அவங்க சொல்லும் போதே அந்த மேடையிலேயே உண்மை என்ன அப்படின்னு புரிய வைத்து கொண்டிருக்காங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்பொழுது கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாம் இருக்குல்லக்கா, அது மென்ஷன் பண்ணல. அதுதான்ப்பா இது கலைஞரின் கனவு இல்லம். அது நமக்கு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ இது எங்களுக்கு இதையும் சேருங்கக்கா, இதையும் சேருங்க. அது வந்து நம்மளா சேர்க்க முடியாதுல்ல. சரிங்கக்கா, ஏன் சேர்க்க முடியாதுங்க சார்? ஊராட்சியில இருந்து என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம சப்ஜெக்ட். அப்போ இது பாரத பிரதமரின் கனவு, இது இப்போ வீடு கட்டுவதில் கிடையாது. அது வரல, கரூர் மாவட்டத்துக்கு வரல, எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டிலே கிடையாதுங்களா? இல்லை கிருஷ்ணாபுரத்தில் கள்ளப்பள்ளி பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லைங்களா? ஏன் சார்? கேளுங்க சார், அப்படியே கேளுங்க, அப்படியே லைனில் போடுங்க, லவுட் ஸ்பீக்கரில் போகும், எல்லாம் கேட்கட்டும். கேளுங்க. கலைஞரின் கனவு இல்லை மட்டும்தான் இருக்கா? இல்லை பாரத பிரதமர் வீடு கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் தெரியுங்களா? பாரத பிரதமர் வீடு கொடுக்குறாருங்களா? பாரத பிரதமர் யாருமா? நரேந்திர மோடி. அவர் வந்துட்டு ஏழை மக்களுக்காக என்னென்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வீடு கொடுக்குறாரு. அதில் யார் யாரெல்லாம் இங்கே வீடு கட்டியிருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க? இங்கே யாராவது இருந்தால் கை தூக்குங்க. யாருக்குமே கொடுக்கல. உங்களுக்கு இது தெரியுங்களா? பஞ்சாயத்து மூலயமா அதை தரணும். அது கொடுத்தாங்களா? கேளுங்க சார், கேளுங்க, அப்படியே நீங்களே கேளுங்க. கேளுங்க. நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். எனக்கு வீடு இல்லாதவங்க வீடு கேளுங்க. அப்படியே இருங்க, அமைதியா இருங்க. பாரத பிரதமர் தனியா பாரத பிரதமர் மோடி. ஆமா, அதெல்லாம் இல்லை, கிடையாது. சரி, இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டிலே பாரத பிரதமர் வீடு கட்டுற திட்டத்தில் பாரத பிரதமர் மோடி, நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒதுக்கி கொடுக்குறாங்க. அது இல்லைன்னு சொல்லி நம்ம அதிகாரி அவர்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜல்ஜீவன் திட்டம் எல்லா இடத்துலயும் சேர்ந்துட்டானே. இருங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆமா, பிஎம்ஏ வீடு தான். சீனியாரிட்டி படி. சரிங்க மேடம், நம்ம பஞ்சாயத்தில் பாரத பிரதமர் வீடு கட்டுறது எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் வராமல் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. சீனியாரிட்டி படிங்கிறீங்க சார், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அப்படியே அது சொல்லுங்க. நீங்கள் மத்திய அரசு ஏகப்பட்டது ஸ்கீம் ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு உங்களுக்கு சேர்றதே கிடையாது. இதெல்லாம் யாரு கேக்குறீங்களா? நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா தான் கிடைக்கும். கேட்காம ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது. கேளுங்க. எவ்வளவு பேர் நீங்க வீடு இல்லாம இருக்கிறீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருந்து உங்களோட நலனுக்காக அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கே வீடு இல்ல, அவரு ஓட குடிசையில் இருக்கிறார். உங்களுக்கு நீங்க காங்கிரீட் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நீங்க கேளுங்க மக்களே, நீங்க தான் கேட்கணும். இதெல்லாம் என்னைக்காவது ஒரு கிராம சபை கூட்டத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா?
வர்றீங்க, கையெழுத்து போடுறீங்க, போயிடுறீங்க. யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எதுவும் சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க, எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்கீங்க நீங்களே கேளுங்க சார். எத்தனை பேர் சார் கள்ளப்பள்ளி பஞ்சாயத்துல இருந்து எத்தனை பேர் வந்துட்டு பாரத பிரதமர் வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எத்தனை பேருக்கு இதை தெரிவிச்சிருக்கீங்க இத்தனை இருக்குன்ட்டு எங்களுக்கு தகவலை கொடுங்க சார். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய உட்பட்ட கள்ளப்பள்ளி பஞ்சாயத்தில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நமது பாரத பிரதமர் அவர்களுடைய வீடு கட்டும் திட்டத்தையும் மற்றும் ஜல்ஜீவன் திட்டத்தையும் பற்றியும் மக்களிடத்தில் எடுத்துரைத்து மக்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும் திமுகவுக்கு பாடம் புகட்டிய கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் ராஜவேல் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் இடத்தில் பாஜக மட்டுமே எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க. முக்கியமாக உள்ள திமுகவினர்லாம் இந்த நம்ம பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து இது கலைஞர் திட்டம், இது மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் களத்தில் நின்ன நம்ம பாஜகவுடைய நிர்வாகி உண்மை என்னன்னு மக்களுக்கு புட்டு வைத்து மக்களை விழிப்புணர்வு அடைய வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பாஜகவினரும் தமிழனும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.